மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி பார்த்து துரோகின்னு சொன்னது கட்சி பார்த்தீங்கன்னா வளரமாக போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேபி முனுசாமி ஜெயக்குமார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டெய்லி லுங்கி கட்டிட்டு வந்து காலையிலும் ஒரு பேட்டி சாயங்காலம் ஒரு பேட்டி இதெல்லாம் ஒரு அரசியல் கேட்டிருக்க மாதிரி காரி துப்பி இருக்காரு. ஸோ இது மட்டும் கிடையாது, ஜானகி எப்படி 90 வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக ஜெயலலிதாக்கு விட்டு கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்து எடப்பாடி எனக்கு விட்டு கொடுத்துட்டு போக வேண்டியதுன்னு சசிகலா எதுக்கு பார்த்தீங்கன்னா 2020 சட்டமன்ற தேர்தல் அப்பயே பார்த்தீங்கன்னா அரசியல் நான் ஒதுங்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, இப்போ ஜானகி அம்மா எப்படி வந்து பெருந்தன்மையை விட்டு கொடுத்தாங்க அந்த மாதிரி விட்டு கொடுக்க வேண்டியதானன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கெஞ்சுற வகையில் இருந்துச்சு. ஆனால் ஜானகி அம்மா விட்டெல்லாம் கொடுக்கல. ஜெயலலிதாவுக்கு அதிக செல்வாக்கு இருந்துச்சு, ஜெயலலிதா ஜெயிச்சாங்க. ஸோ அந்த தேர்தலில் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க மக்கள். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு தூக்கி வந்து கட்சியை கொடுத்துருக்காங்க. தவிர்த்து எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஜெயிச்சாரா? இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் தோத்தாரு, சசிகலா ஒதுங்கி நின்ட்டாங்க. நாடாளுமன்றத்தில் டெபாசிட் நிறைய இடத்துல போச்சு. அப்போ நீ எல்லாமே பார்த்தீங்கன்னா தோத்துட்டே இருந்தா எப்படி கட்சி வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போக முடியும் அப்படின்ற கேள்வியில் பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட காலம் அதே மாதிரி பதவி காலம் முடிவுக்கு கொண்டு வர போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.